ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரைனால கசக்குன்னு நிறைய பேர் இதை சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இதில் பருப்பு சேர்த்து செய்கிறப்போ கசக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 3-4 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 4-5 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 4 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த குழம்புல இந்த மாதிரி பூண்டு சேர்க்குறதுனால நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஊர்களில் செய்கிற மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ இதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம பச்சை வாசனை போக வேக வச்சுக்கலாம். ஒரு கட்டு கீரைக்கு ஒரு பெரிய தக்காளி போதும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். தக்காளி இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த வெந்தயக்கீரை குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வில் லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதை ராஸ்மெல் போக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்க்குறப்போ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூளுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் தூள் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி சேர்க்காமல் கீரையை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டெய்லி ஒரு வகை கீரையை நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முடியலனாலும் நம்ம வாரத்தில் 2-3 நாளாவது கீரை எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்த்தியானது. கீரை நல்லா வேகிற வரைக்கும் அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இந்த மாதிரி கீரையை வதக்கிட்டு குழம்புல சேர்க்குறப்போ இது குழம்புக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ கீரை நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா குழஞ்சிருக்கணும். இல்லைன்னா ஒரு மத்தோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் துவரம்பருப்புக்கு பதில் பாசிப்பருப்பு கூட ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா துவரம்பருப்பு கொஞ்சம், பாசிப்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சோன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட இதுக்கு வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வேணுன்னா சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் லோ ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதில் மேலாக கொத்தமல்லி எல்லாம் தூவி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான வெந்தயக்கீரை குழம்பு ரெடி. இந்த வெந்தயக்கீரை குழம்பை சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தியோடவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கசப்பும் இருக்காது. இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye.